தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நவகிரகங்களினுடைய நகர்வுகள் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுவது, கணித்து சொல்வது ஜோதிடம்ங்க. அதுபோல தான் இந்த பஞ்சபூதங்கள் நம் உணர்வுகளோடும் வாழ்வியலோடும் இரண்டர கலந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய பலன்களை முன்கூடியே உணர்த்துங்க. அவை சகுனம், ஆரூடம், பிரசன்னம், கனவு என்ற அடிப்படையில் நமக்கு எதிர்காலத்தினை எடுத்து காட்டும், உணர்த்தும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைய பதிவில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஆரூடம், கனவு மற்றும் பிரசன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத, அது அதிர்ஷ்டமா அல்லது ஆபத்தா என்பதை குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய துளாராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான்க. மேலும் இந்த துளாராசி ஒரு காற்று ராசி. அதனாலேயே இந்த துளாராசியில் பிறந்த நீங்கள் வேகம், சுறுசுறுப்பு, காரிய சிந்தனை இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் நீங்கள். எப்பவுமே எல்லாரையுமே வானளவு உயர்த்தக்கூடிய எண்ணம், சிந்தனை அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. உயர்ந்த ஒரு உள்ளம் இருக்குங்க. எல்லாருமே முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மனதளவில் எப்பவுமே இருக்கும். பிறருடைய முன்னேற்றத்தை பார்த்து வெறுக்க மாட்டீங்க, பொறாமைப்பட மாட்டீங்க. தானும் வளரணும், மற்றவங்களும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய அறிகுறி, ஆபத்து, அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே அறிகுறிங்கிறது சகுனம், பிரசன்னம், ஆருடம், கனவு. இதன் அடிப்படையில் இதில் ஏதாவது ஒரு விஷயமாக இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு எதையாவது எடுத்து காட்டி கொண்டு தாங்க இருக்கும். பிரசன்னத்தில் பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ நடப்பது போல இருக்கும், நடக்க போவது போல தோன்றும். அதுவும் கோஇன்சிடென்ட்டாக நடந்துடுங்க. அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கு. இதில் எது அதிர்ஷ்டத்தை தரும், எது ஆபத்தை உணர்த்தும்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நீர். இதன் மூலமாக நமக்கு உணர்த்தப்படக்கூடிய பலன் என்ன, அதிர்ஷ்டம் என்ன, ஆபத்து என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த நீர் என்பது சகுனமாக, பிரசன்னமாக, ஆரூடமாக இதன் அடிப்படையில் நீர் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திருமண பாக்கியம், வாழ்க்கை துணை விஷயத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், காரியங்கள், அதுபோல இந்த புதிய நட்பினுடைய சேர்க்கை இதெல்லாம் வருங்க. அதுபோல கையில் பணப்புழக்கத்தையும் எடுத்துக்காட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பயணம், ஒரு காரியத்துக்காக போய்கிட்டு இருக்கீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு கடல் பரப்பையோ அல்லது ஒரு ஏரி, குளம் என நிறைந்த நீர்நிலையை பார்க்கறது, அல்லது கனவினில் வெள்ளப்பெருக்கு, பெருமழை இவற்றை பார்த்தா அதன் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்குங்க, நல்லது நடக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்ப நீர் அப்படின்றது கனவு மூலமாகவோ அல்லது சகுனமாகவோ மழைப்பெருக்கு, வெள்ளம் இவற்றை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பணம், பொருள், காசு இதெல்லாம் நல்லதா நடக்கும். அதுபோல திருமண வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா நெருப்பு. இது கனவினிலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரு நெருப்பினை பார்க்கறது அல்லது காட்டுத்தீ இதனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய சகோதர சகோதரி வழியில சில விஷயங்கள் நடக்குங்க. சிலது நல்லதாகவும் இருக்கலாம், சில விஷயங்கள் அல்லதாகவும் இருக்கலாமுங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ங்கிறது நடக்குங்க. ஆனால் அரசு வேலையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குங்க. கனவுகளில் தீபம் ஏற்றுவது அல்லது யாகம் பார்க்கறது இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், சொந்த தொழிலில் முன்னேற்றம்ங்கிறது கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காற்று. இதனால் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் சூறாவளி காற்று, பெரும் காற்று. இதை கனவினில் கண்டீங்கன்னா கண்டிப்பாக காதலில் சிக்க போறீங்கன்னு அர்த்தம்ங்க. அல்லது உங்களுக்கு வாரிசு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அரசியல், சினிமா இவற்றில் வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம்ங்க. மேலும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போவதை உணர்த்துதுன்னு அர்த்தம்ங்க. அடுத்ததா மண் அப்படின்ற விஷயம். மலைப்பகுதியில்
நீங்கள் ஏறி செல்றது அல்லது விவசாயம் பார்க்கறது, உழுவது போன்ற காட்சிகளை ஒரு பிரசன்னமாகவோ அல்லது கனவாகவோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுங்க. கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் நல்ல விதமாக நடக்குங்க. மேகங்களை பார்த்தீங்கன்னா அது கனவாகவோ அல்லது சகுனமாகவோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா பாக்கியம் கிடைக்குங்க. பெரிய பதவி, பொறுப்பு, பட்டம், பேர், புகழ், கௌரவம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, நாடி வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. இது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் காட்டக்கூடிய பிரசன்னம் மற்றும் கனவு அடிப்படையிலான பலன்கள்ங்க. இதில் இந்த கொழுந்து விட்டு நெருப்பு எரிவது, எரிமலை வெடித்து சிதறுவது இதெல்லாம் கொஞ்சம் தீய பலன்னு சொல்லலாம். அதுபோல் வெள்ளத்தில் சிக்குவது, கடல்ல தத்தளிப்பது இதுவும் தீய பலனை தரும். அதுபோல காட்டாற்று வெள்ளத்துல சிக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் சில கெட்ட விஷயங்களை முன்கூடியே எடுத்து காட்டும். அதுபோல சூறாவளி காற்றில் நீங்கள் சிக்குவது, வானத்திலிருந்து பறந்து கீழே விழுவது போன்ற விஷயங்கள் தீய பலன்களை எடுத்துக்காட்டும். மலை ஏறும்போது சறுக்கி விழுகிறது, மண் பிளந்து நிலம் வெடித்து உங்களை விழுங்குவது போல கனவு கண்டா நிச்சயமாக அதுவும் தீய பலன்கள் தாங்க. இந்த மாதிரியான பலன்கள் கெட்ட விஷயத்தை எடுத்துக்காட்டும். இந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் செஞ்சு நீங்கள் குல தெய்வத்தை வணங்கும் போது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம துல ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சகுனம், ஆரூடம், கனவு வாயிலாக பஞ்சபூதங்கள் எடுத்து காட்டக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன, ஆபத்து என்ன என்பது குறித்து பார்த்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.